ரைட். இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இந்திய வரலாறு எழுதாதீங்க, இந்த ஸ்கூலில் மாதிரிலாம் உட்காந்து எழுதக்கூடாது. கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆமாம், எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்தியானா எது சார் அப்படின்னா, இதான் பூமி, பூமியில் இந்த நிலப்பரப்பு. நான் போடுற கோடு தான் வந்து இமயமலை. பூமியில் இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, பாகிஸ்தான், போல இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்ந்த இந்த நிலப்பகுதி, அதுதான் இந்தியா. அந்த நிலப்பகுதியில் இந்தியான்னு சொன்னாக்கா இந்த நிலப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வரலாறு. வரலாறுன்னு என்னங்க? எழுதப்பட்ட கீழடியெலாம் எழுதி வச்சுருக்காங்க. வரலாறுனா என்ன? ரைட். இந்த பகுதியில் வாழ்ந்த வரலாறு அப்படின்னாக்கா மக்களுடைய கலந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நேற்று வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா தான் அது வரலாறு. மனிதனுடைய வாழ்க்கையை 3 விதமாக பிரிக்கலாம். 1, அவனுடைய பொருளாதார நடவடிக்கை எப்படி இருந்தது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னா என்னங்க? அவனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் எப்படி பெற்றான். வேட்டையாடினானா, விவசாயம் பண்ணானா, ஆடு மாடு வளர்த்தானா, சரியா? ட்ரெஸ் போட்டானா இல்லையா, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டான், எப்போலேருந்து ட்ரெஸ் போட்டான், அப்புறம் பணம் எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தான், குகையில் வாழ்ந்தானா, மரத்தில் வாழ்ந்தானா, வீடு கட்டினானா, என்னென்னலாம் பயிர் செஞ்சான், அதை பற்றி பார்த்தா பொருளாதார நடவடிக்கை. சரியா? அப்புறம் அரசாங்கம், அரசியல் நடவடிக்கை. அதுக்கு முன்னாடி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி இருக்கா, அது சமய நடவடிக்கை. அது சாமி கும்பிட்டானா இல்லையா, யாரை வழிபட்டான், ஆண் கடவுளா பெண் கடவுளா, அந்த மாதிரி. அடுத்தது கலாச்சார நடவடிக்கை, எப்படி ட்ரெஸ் பண்ணான், என்ன மாதிரி வீடு கட்டி வாழ்ந்தான் அப்படின்னு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. இங்கிலீஷில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. அப்புறம் சமய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, கூட்டமாக வாழ்ந்தானா தனியாக வாழ்ந்தானா, சமூக வாழ்க்கை. சமயத்தில் சமூக வாழ்க்கை, சோசியல் ஆக்டிவிட்டி. கூட்டமாக வாழும் பொழுது ஆண் பெண் சமமாக இருந்தாங்களா, அல்லது யாராவது நம்ம அடிமைப்படுத்தியிருந்தானா, அடிமை வாழ்க்கை இருந்ததா, இந்த மாதிரிலாம். இதெல்லாம் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு படித்தோம்னா அதான் அது வரலாறு. இந்திய வரலாறுனா என்ன அர்த்தம்? பூமியில் எந்த நிலப்பகுதி இருக்குல்ல, இந்த நதிப்பகுதியில் வசித்த மக்களுடைய இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு படித்தா தான் அது இந்திய வரலாறு. சரியா? இந்திய வரலாறு எப்படியும் இங்கே இந்த பகுதியில் மக்கள் வாழ தொடங்கின காலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இருக்காங்க. எவிடன்ஸ் இருக்குது. அது நம்ம கீழடி இங்கெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கிமு 3000 ஆண்டு. கிமு 3000 எது பயன்படுத்தியிருக்கான்? இரும்புலாம் பயன்படுத்தியிருக்காங்க. பார்ப்போம், அதை பற்றிலாம் பார்ப்போம். முதல்ல மனிதன் பயன்படுத்தினது செம்பு, அப்புறம் செம்பு கூட டின்னெல்லாம் கலந்து வெங்கலம், அப்புறம் தங்கம், வெள்ளி இதெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் இரும்பு பயன்படுத்த ஆரம்பிப்போம். சரியா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கீழடியில் கிடச்சது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி? கிமு 3000. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் 2000 இருக்குது. ரைட். அதுக்கு முன்னாடி கிமு கிபி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். சும்மா கவனிங்க. 10th ஹிஸ்ட்ரி நான் படிக்கலை சார் அதுக்கப்புறம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. 10th வரைக்கும் தான் ஹிஸ்ட்ரி படித்தேன். எல்லோரும் நீங்களும் என்ன மேஜர்மா? மேக்ஸ், பயாலஜி. ஆனால் இப்போ படித்து தான் அவனு வேறு வழியே இல்லை. எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியா? சரி, ரைட். கவனிங்க. 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பிசி இது பழைய இதில் சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன்பு, பிஃபோர் கிறிஸ்ட். சரியா? அப்புறம் ஏடின்னு சொல்லுவாங்க, கிபி, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு, அன்னோ டொமினோ. இது பழைய வார்த்தை. இப்போ புதுசாக எனக்கு மத சம்பந்தமாக வருதா, அப்போ புது வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பொது ஆண்டு, ஏடிக்கு வந்து பொது ஆண்டு. காமன் எரா, சிஏ. பிசி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர். புரிஞ்சுக்கிட்டே வாங்க வார்த்தையை. பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன்பு. பிஃபோர் காமன் எரா. இப்போ புது புக்கிலலாம் இதாக இருக்கும். பழைய புக்கில் இந்த மாதிரி போட்டிருப்பான், பிசி ஏடின்னு போட்டிருப்பான். கிமு கிபி. இப்போ பொது ஆண்டுக்கு முன்பு, பொது ஆண்டு, பிஃபோர் காமன் எரா. சிஇ, நம்ம இருக்கிறதெல்லாம் பொதாண்டு. பொதாண்டில் எந்த ஆண்டில் இருக்கோம்? கிபி 2025, பொது ஆண்டு 2025 இருக்கும். இப்போ நம்ம நம்பர் லைன் இருக்குல்ல, 0 ஸ்டார்ட் ஆகும், அங்கே தான் கிறிஸ்து பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் 2025 இருக்கும். அன்னோ டொமினோ, பொது ஆண்டு. இத்தனை வாரத்தை எதை வேணாலும் கேட்டுருவோம், அதுக்கு தான் ரெண்டுமே சொல்லித்தரேன். கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு, கிபி. இப்போ நம்ம எந்த வருஷம் இருக்கோம்? கிபி 2025 இருக்கோம். கிறிஸ்து இந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னாக்கா கிபி 1, 2, 3, 4 அப்படியே வரும் வரிசையாக. அதுக்கு முன்னாடி -1, -2ன்னு வருமா, அந்த மாதிரி. கிமு 1, 2, 3 அது பாட்டில் போயிட்டே இருக்கும். நான் சொன்னது எப்போ சொன்னேன்? கிமு 3000. அப்போ இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா? இந்த 2000 சேர்த்திக்கணும். நான் சொன்னது கிமு 3000. கரெக்டா? இரும்பு காலம், தமிழர்களுடைய பண்பாடு இரும்பு காலம், கிமு 3000 வந்துச்சு நியூஸில். அது ஒரு குரூப்பு, வரலாறு திரிக்க நினைக்கக்கூடிய குரூப்பு கிட்ட தான் பத்திரிக்கையெல்லாம் இருக்காது, ஃபேமஸ் ஆகலை. கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கோங்க. யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இதை? நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் பண்ணார். அதுக்கு பின்னால் நிறைய வரலாறு இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பு இருந்திருக்கு. கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க, முக்கியமான இது சிலபஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் துருக்கியில் தான் முதல்ல இரும்பு பயன்படுத்தினான். அவன் தான் பழமையான நாகரிகம் நினச்சிக்கிட்டு இருந்தான். அது பார்த்திங்கன்னா கிமு 1000 அந்த ரேஞ்சில் வருது, 1500 அந்த ரேஞ்சில். அதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குங்க நம்ம மண்ணில், இந்த இடத்துல? ஆமாம், இரும்பு பயன்படுத்தியிருக்கான். அப்போ வரலாறு முக்கியமாக இல்லையா? ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி காசு கிடைச்சா சரி, சினிமாவை பார்த்தா சரி, அப்படி கிடையாது. வரலாறு முக்கியம் அமைச்சரே, வடிவேல் டைலாக்கா? ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறை திரிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்துக்கோங்க. கிமு கிபி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிமுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். கிமு 10,000 ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கான், 10,000 பழைய இருக்காதான், அதிலேருந்து ஆரம்பிக்கும். சரியா? எந்த நிலப்பரப்பு பூமியில்? இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தோமா நம் முன்னோர்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, வேறு வேறு பகுதியெல்லாம் இருந்து வந்திருப்பானுங்க. இங்கேருந்து வந்திருப்பான், இங்கேருந்து வந்திருப்பான், எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு. அப்போ இவங்க கூட சண்டை போட்டுருப்பாங்க. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ கிமு கிபி புரிஞ்சிருச்சா? ரைட். அப்புறம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கோம்? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். நூற்றாண்டு, செஞ்சுரி. பாருங்கள், தமிழில் தாய்மொழியில் பார்த்தீங்கன்னா புரியும், பார்த்தோன்னே தெரியும். நூற்றாண்டு, 100 ஆண்டுகள் தான் ஒரு நூற்றாண்டு. முன்னாடி அட்டன் பண்ணவங்க பேசக்கூடாது, சரியா? வீடியோ பார்த்தவங்க பேசாதீங்க, அட்டன் பண்ணாதவங்க பேசுவோம், சரியா? 708 எந்த நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு.
8ஆம் நூற்றாண்டு இது. இப்போ நம்ம இருக்கிறது எத்தனாவது நூற்றாண்டு? 21வது நூற்றாண்டு. புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ கிபி 1லேருந்து 100 வரைக்கும் 1ஆம் நூற்றாண்டு, 101லேருந்து 200 வரைக்கும் 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அப்போ 701லேருந்து 800 வரைக்கும் என்னது? 8ஆம் நூற்றாண்டு. இந்த வார்த்தையெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அங்கே சொல்கிறேன். அங்கே சொல்லியிருப்பான் கிமு 8ஆம் நூற்றாண்டு அப்படிம்பா. கிமு 8ஆம் நூற்றாண்டுலாம் எப்போ? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 8ஆம் நூற்றாண்டு? 2700 ஆண்டுகளுக்கு முன்பு. 2700 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆமாவா? இந்த பக்கம் 2000 வருஷமா? இந்த பக்கம் 2000. அதுக்கு முன்னாடி அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரும். இங்கேருந்து வருதில்ல, அது ரிவர்ஸில் வரும். 3000 அங்கே இருந்துனாக்கா அங்கேருந்து 3000 அப்புறம் 2900, 2800 அந்த மாதிரி ரிவர்ஸில் வரும். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு. அசோகரை பற்றிலாம் படிச்சிருப்பீங்களே, அவர் எந்த நூற்றாண்டு வாழ்ந்தவர்? மொட்டையா 3ஆம் நூற்றாண்டுனா தப்பு. கிமு 4ஆம் நூற்றாண்டு, 4 3ஆம் நூற்றாண்டு அப்போ வந்திருப்பார். அலெக்சாண்டர் வந்திருப்பார் இந்தியாவுக்கு, மாவீரர் அலெக்சாண்டர் படிச்சிருப்பீங்கள. கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்திருப்பார். கிமு சும்மா கதையை கவனிச்சுட்டு வாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டுனா இங்கே இன்னையிலேருந்து 2025 வருஷம் போய் அதுக்கப்புறம் ஒரு 600 வருஷம் அப்படி கற்பனை பண்ணணும். ஒன்ஸ் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வரலாறுலாம் பேசுகிறான் டிவியில் யூடியூப்பில், ஏதோ கேட்டுக்கிறோம் அவ்வளோதான். எங்கே இருக்கிறோம், நம்ம இடத்துலேருந்து அது எவ்வளோ தூரம், எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. அதனால தான் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, நிறைய பேருக்கு கசப்பாக இருக்கும். ஹிஸ்ட்ரி நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி படித்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட். அடுத்தது அப்போ கிமு கிபி நூற்றாண்டுனா என்ன எல்லாம் பார்த்தாச்சு. கிமு 7ஆம் நூற்றாண்டுனா எவ்வளோ சார் அப்படின்னா, ரிவர்ஸில் வரணும்னு சொன்னேன். கிமு 700லேருந்து கிமு 7ஆம் நூற்றாண்டுனா கிமு 700லேருந்து கிமு 601 வரைக்கும் ரிவர்ஸில் வரணும். ஓகேவா? ரிவர்ஸில் வரணும். ரைட். அடுத்தது வரலாற அவனுடைய பொருளாதார நடவடிக்கையை வச்சு 3ஆக பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடலாம். அவனுடைய வரலாறை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அடிப்படையில் 2ஆக பிரிப்பாங்க. அதையும் 3ஆக தான் பிரிப்பாங்க. 1 வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அந்த வார்த்தையை பார்த்தோம்னா ஞாபகம் வந்துடும். இங்கிலீஷில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். அடுத்தது வரலாற்று காலம். ஹிஸ்டாரிக் பீரியட். இப்படி மேஜராக 2ஆக பிரிப்பாங்க. எதை வச்சு வரலாறு எழுதுனாங்க, அங்கே வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, பார்ப்போம். அவன் பயன்படுத்தின பொருட்கள், சரியா, கருவிகள், அவனோட எச்சங்கள், கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதாவது தலைமுடி இது மாதிரி ஏதாவது கிடைக்கும், அதை மட்டும் வச்சு அவன் இப்படி தான் வாழ்ந்திருப்பான். கீழடி சொல்கிறான்ல, 2000 இன்னையிலேருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. அவன் பயன்படுத்தின இரும்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு மெத்தடு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இந்த பொருளை அவன் பயன்படுத்தினாங்கிறது அதுக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. எழுத்து எதுவும் கிடையாது. எழுத்து இருக்குது, ஆனால் படித்து புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவன் பயன்படுத்தின பொருள்,
அவன் விட்டுட்டு போன எச்சங்கள்லேருந்து அவன் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பான், எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படின்னு வரலாறை நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். அவன் பயன்படுத்திட்டு போன பொருள் ப்ளஸ்ஸு எழுதப்பட்ட ஆவணம் இருக்கணும். ரிட்டனாக ஏதாவது எழுதி வச்சுருப்பான், ஓலைச்சுவடியோ கல்வெட்டோ சரியாக செப்பேடு ஏதோ ஒன்று இருக்கும், புத்தகம் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பான். அவன் எழுதி வச்சுட்டு போன அந்த எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள்லேருந்தும் ப்ளஸ் அவன் பயன்படுத்தின பொருள்கள்லேருந்தும் நம்ம அவனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? வரலாற்று காலம். எழுதப்பட்ட ஆவணத்திலேருந்து அவனுடைய வரலாறை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? வரலாற்று காலம். இங்கிலீஷில் ஹிஸ்டாரிக் பீரியட். எழுதப்பட்ட ஆவணம்லாம் எதுவும் இல்லை சார், சரியா? அவன் பயன்படுத்தின பொருளில் இருந்தால் நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வரலாறுக்கு பேர் என்னது? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இது ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, சரியா? புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, அது புக்கில் வரும், நான் சொல்கிறேன். பதி எழுதப்பட்ட ஆவணம் இருக்குது, ஆனால் நமக்கு அவன் என்ன எழுதியிருக்கிறான்னு நமக்கு புரியலை. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? புரோட்டோ ஹிஸ்டாரிக். ரெண்டுக்கு நடுவில் எழுதப்பட்ட ஆவணம் கிடையாது, அவன் பயன்படுத்தின பொருளை வச்சு தான் நான் வரலாறு எழுதுகிறோம், அது பேர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். சிந்து சமவெளி நாகரிகம்லாம் இதில் வரும்னா இதில் வரும். சிந்து சமவெளியில் அவன் எழுதின எழுத்தெல்லாம் இருக்குது, ஆனால் என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியல, ஸோ அவன் இதில் வருவான். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி பழைய கற்காலம், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் வரும். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் வரும். அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்க? சிந்து சமவெளி நாகரிகம் வரும், வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வட இந்தியாவில் வேத நாகரிகம்னு சொல்லிக்கிறானுங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா எழுதப்பட்ட ஆவணம் வேதத்துக்கு முதல்ல எழுத்தே கிடையாது. அப்படியே வேதத்தை எழுதுனதும் தமிழ் பிராமி எழுதல் தான் முதல்ல எழுதியிருக்கானுங்க. இவனுங்க வரலாறை திரிக்கிறானுங்க இப்போ உள்ளவனுங்க, சரியா? சரி, ரைட், அதெல்லாம் அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ரைட், அடுத்தது வட இந்தியாவில் இவனுங்க சொல்கிற வரலாறை வச்சே நம்ம பேசிக்குவோம். அதேமாரி எப்பயுமே நம்ம வரலாறை வட இந்திய வரலாறு தனியாக பார்க்கணும், நம்மளுக்கு தனியாக தான் பார்க்கணும், சரியா? சரி, வட இந்தியாவில் எப்போ சார் வரலாற்று காலம் தொடங்குதுன்னா வேத காலம்னு சொல்லிக்கிறானுங்க, வேதிக் பீரியட். கொஸ்டின் இது எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வட இந்தியாவில் வரலாற்று காலம் எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு கேட்பான். வேத காலம், இங்கிலீஷில் வந்து வேதிக் பீரியட், வேதிக் ஏஜ். இங்கே நம்ம தென்னிந்தியாவில் நம்ம தமிழ் திராவிடர்கள் அவங்களுடைய வரலாற்று காலம் எதுனாக்கா சங்க காலம் கேட்பாங்க. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் வரலாற்று காலம் எப்போ துவங்குதுன்னு கேட்பாங்க. எந்த காலம்? சங்க காலம். வேத காலத்தோட பீரியடு காலம் கிமு காலத்தையும் கேட்பான், பார்த்துக்கோங்க. 1500 கிமு, அதாவது இங்கிலீஷில் பிசி 600 வரைக்கும். என்ன கார்த்திகா கவனிக்கிறீங்களாம்மா? அடுத்தது சங்க காலத்தை பின்னாடி கொண்டு வந்து வைக்கிறானுங்க, ஏன்னா அவங்க தான் உயர்ந்தவன்ற மாதிரி காட்டுறானுங்க. சங்க காலம் கிமு 300 அது பிசி, கிபி 300 வரைக்கும் இவனுங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டானுங்க. கிபி 300 வரைக்கும், அல்லது ஒரு சில புக்கில் கிமு 200 கிபி 200 வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கீழடியோட எவிடன்ஸ்லாம் காட்டுது, அங்கே காட்டுது கிமு 3000 கொண்டு போய் நிறுத்துது. நியூஸ்லாம் பார்க்கணும் இனிமேலா, சரியா? ரைட், எல்லாமே கேள்வி. சங்க காலம் எது? எந்த காலத்துலேருந்து எந்த காலம் சங்க காலம்? எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வேத காலம்? 2 கொஸ்டினா. அடுத்தது வட இந்தியாவில் வரலாற்று காலம் எப்போ துவங்குதுன்னு கேட்பாங்க. எப்போ? வேத காலத்தில். தென்னிந்தியாவில் வரலாற்று காலம் எப்போ துவங்குது? வரலாற்று காலம்னா என்ன? எழுதப்பட்ட ஆவணம் இருந்தால் அது வரலாற்று காலம், புரியுதா?
ஏன் சார் இதை சங்க காலம்னு சொல்கிறாங்கனாக்கா, சங்ககால இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, எதெல்லாம் சங்ககால இலக்கியங்கள், 8 தொகை அதெல்லாம். ஆமாம், அது ஒரு கதை சொல்கிறானுங்க, சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க, ராஜாக்கள்லாம் நிதி, அதுவே பொய்யின்றாங்க. தமிழ் நூல்கள்லாம் ராஜாக்கள்லாம் ஸ்பான்சரில் மக்களே எழுதியிருக்கான், சும்மா பாமர மக்கள் எல்லாத்துக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, நம்ம முன்னோர்களுக்கு அது எந்த வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். நடுவில் தான் ஒரு குரூப் உள்ள பூந்து எல்லாத்தையும் படிக்க விடாமல் கெடுத்துட்டானுங்க. ஆமாவா? உங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் படிக்க தெரியுமா? தெரியாது, கெடுத்துட்டானுங்க ஒரு குரூப்பு வந்து, வட இந்தியாவிலேருந்து வந்தவனுங்க. சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதேமாதிரி வேத காலம், வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக், யசூர், சாமம், அதர்வனம், அதிலிருந்து வட இந்தியாவினுடைய வாழ்க்கை எப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுவே தப்பு, அவன் அந்த காலம் தப்பு. ஏன்னா கிபியில் தான் முதல்ல வேதங்கள் எழுதப்படுது, எழுத்துக்களில் அது வரைக்கும் எழுதவே கிடையாது. அப்பன் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் பையன் அவன் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் வீட்டு பொண்டாட்டி கூட சொல்லி தர மாட்டான் வேதத்தை. பெண்கள் காதில் கேட்கக்கூடாது வேதத்தை. சரியா? வேதம் எந்த மொழியில் இருக்கும்? சமஸ்கிருதம். அவன் வீட்டு பெண்களும் கேட்கக்கூடாது, பிராமணனை தவிர வேறு எவனும் கேட்கக்கூடாது வேதத்தை காதில். ஆமாம், அதேமாரி தெரியாமல் விட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றி விட்ருவாங்க. வேறு யாரும் கேட்கக்கூடாது. பார்ப்போம், அந்த கொடுமையெல்லாம் பார்ப்போம். இதை பற்றிலாம் போயிட்டுருக்கு, அரசியல் போயிட்டுருக்கு. அடுத்தது ஓகேவா? அதேமாரி சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தில் வருது? புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். எழுதப்பட்ட ஆவணம் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியாது, படித்து புரிஞ்சிக்க முடியல. எல்லாமே கொஸ்டின். சரியா? ரைட். அடுத்தது இந்திய வரலாறு, எல்லா வரலாறையும் 3ஆக பிரிப்பாங்க. அவனுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு 3ஆக பிரிப்பாங்க. பொருளாதார நடவடிக்கை வச்சு பண்டைய கால வரலாறு, ஏன்சியன் ஹிஸ்டரி. பண்டைய கால வரலாறு சொல்லலாம், பண்டைய கால இந்தியா சொல்லலாம், எப்படி வேணும். ஏன்சியன் இந்தியா. பழைய கற்காலத்திலும் தொடர்ந்து வரும். வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிமு எங்கே எப்போ எல்லாம் இருந்தானோ அதெல்லாம் கடந்து வரும். வந்துட்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். சரியா? 6, 7 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். பண்டைய கால இந்தியா. பொருளாதார நடவடிக்கை மாறும். ஸோ புதுசாக ஒன்று வருது, அது வந்து இடைக்கால இந்தியான்னு சொல்லுவாங்க, மிடிவேல் இந்தியா. மிடிவேல் இந்தியா யார் எழுத வேணாம், சும்மா கதை மாதிரி கவனிச்சுட்டு வாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து அது எல்லாமே கிபி தான். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஏடி, 6th century ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. எயிட்டீன்த் செஞ்சுரி ஏடி, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இங்கிலீஷில் 18th century ஏடி, சுருக்கமாக இப்படி எழுதியிருப்பாங்க. புரியலைன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. புரியலைன்னா கேள்வி கேளுங்க முதல்ல. செஞ்சுரி, சீனா செஞ்சுரி, அன்னோ டொமினோ. ரைட். அடுத்து நவீன கால இந்தியா.
மாடர்ன் இந்தியா. எயிட்டீன்த் செஞ்சுரி ஏடியிலேருந்து 1947 வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1947 அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கு பேர் சமகால வரலாறுன்னு சொல்லுவாங்க. சமகால வரலாறு, கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி. இதை நம்ம சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையில் இந்திய வரலாறு இப்படி 3ஆக பிரிப்பாங்க. பண்டைய கால இந்தியா கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதுக்கு முன்னாடி எப்போ மனுஷன் இந்தியாவில் இருந்தானோ அதுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேவா? இடைக்கால இந்தியா கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இங்கே தான் யார் வருவாங்கனாக்கா, இந்த சோழர்கள்லாம் இருக்காங்கள்ல, யார் நம்ம ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் வருது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் 6லேருந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்திருக்கும். அப்புறம் பல்லவர்கள், இந்த காஞ்சிபுரம் கதையெல்லாம் இருக்குல்ல, காஞ்சிபுரம், மகாபலிபுரம், அப்புறம் இங்கே நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கோயிலெல்லாம் இந்த காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க. இதில் இந்த இடைக்கால இந்தியாவில் அப்போ தான் இந்த பக்தி இயக்கம் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க முஸ்லீம்ஸ் வந்திருப்பாங்க வட இந்தியாவில். முஸ்லீமில் 2 குரூப் இருப்பாங்க. ஒன்று டெல்லி சுல்தான்கள், இன்னொன்று வந்துட்டு முகலாயர்கள். அவுரங்கசீப் கதை கூட இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க பாருங்கள், அந்த கதையெல்லாம். அவங்க வருவாங்க. இவங்க எல்லோரும் எதில் வருவாங்க? இடைக்கால இந்தியாவில் வருவாங்க. என்னென்ன நிறைய குரூப் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் நவீன கால இந்தியா 18ஆம் நூற்றாண்டுலேருந்து. இங்கிலீஷ்காரன் வந்து நம்ம இந்திய நிலப்பரப்பாக அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான். அதில் வந்து 47 வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இந்தியாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு கற்பனை தான். இது ஒரே இந்தியாலாம் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. இவனுங்களாம் உருவாக்குறானுங்க. ஒரே நாடாக இருந்துச்சு, நம்ம இந்தியா அப்படி இப்படி அப்பாட்டக்கரு இப்பாட்டக்கருமானுங்க. அப்படிலாம் கிடையாது. இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. பயங்கர மோசமான விஷயம்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இந்தியாவில். ஆனால் அந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்குவோம் என்ன ஏது. அதெல்லாம் மாறும். இங்கிலீஷ்காரன் பீரியடில் தான் மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நீங்களாம் வந்து உக்காந்துருக்கீங்களா ஒரே இடத்துல, அதுவே பெரிய விஷயம். கிராமத்தில் போனீங்கன்னா தெரியும். லேடிஸ்லாம் வந்துட்டு என்ன எங்கே போகக்கூடாது? பூஜை அறைக்கு போகக்கூடாது, சாமி இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது தீண்டாமை கொடுமையெல்லாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமை அதெல்லாம் பார்ப்போம். அந்த இந்தியாவில் தான் இருந்தது. ஒரு காலத்தில் இல்லை, சிறப்பாக இருந்தது. சங்க காலம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் அப்படியே மாறுது. எங்கே மாறிச்சு, ஏது மாறிச்சு, உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ரைட், பார்ப்போம். அப்போது இந்திய வரலாறுனா என்ன, இந்தியானா எது? இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இந்திய துணைக்கண்டம், அங்கே வாழ்ந்த மக்களுடைய வரலாறு தான் என்னது இந்திய வரலாறு. இதான் ஏசியா மேப்பு. சரியா? இதான் இமயமலை. நாங்கள் படம் வரைஞ்சோம்ல, இமயமலை. இப்போ வந்து முடிச்சிருக்கேன். அங்கே ஏதோ கரண்ட் அஃபேர் ஓடுது. என்னது? கிளாஸ் அட்டன் பண்ணவங்க சொல்லுங்கள். மியான்மர் நிலநடுக்கம். ஏன் அங்கே நிலநடுக்கம் வந்துச்சு? பிளேட் பவுண்ட்ரி. மற்ற அட்டன் பண்ணாதவங்களாம் தெரிஞ்சுக்குவீங்க போக. பிளேட் பவுண்ட்ரி அங்கே வரும். அது பெரிய விஷயம் இல்லை, சாதாரண தான். அது எதானே இருக்குது மியான்மரு. அப்புறம் வேறு நாடு எங்கே பாதிக்கப்பட்டுச்சு? தாய்லாந்து. அதை தொடர்ந்து வந்தால் தாய்லாந்து தான். கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணியிருந்தீங்க, நான் சொன்ன மாதிரி அட்டன் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஸ்கூல் காலேஜ் கதையெல்லாம் விட்டுட்டு குழந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் மூளைக்கு ஓடி இருக்கும், பட்டாசு கிளப்பியிருக்கலாம். சரியா? நீங்களும் புதுசாக வரவங்க என்ன பண்ணுங்க, ஆமாம் குழந்த மாதிரி கவனிங்க. இந்த ஸ்கூல் காலேஜில் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மனப்பாடம் பண்ணாதீங்க. எவ்வளோ 2000 பேத்துக்கு மேலே செத்து போயிட்டாங்களா? ஆமான்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே பாருங்கள்,
இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. சப்காண்டினன், காண்டினன்னா பெரிய நிலப்பகுதி, கண்டம் தமிழில். அந்த பெரிய நிலப்பகுதியில் இந்த நிலப்பகுதி மட்டும் தனியாக துண்டணிக்குது. யாருனால? இந்த மலைத்தொடர்னால். அப்போது பெரிய நிலப்பகுதியில் ஒரு சின்ன நிலப்பகுதி தனியாக நிற்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது? இந்த நிலப்பகுதி இந்திய துணைக்கண்டம். சப்காண்டினன். அது ஏன் சார் இந்திய துணைக்கண்டம்னு வச்சான்? சரி, இந்த இமயமலை இருக்கிறனால என்ன ஆகுது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த நிலப்பகுதிக்கு வர முடியாது. வரணும்னா அந்த மலைகளில் பூந்து கஷ்டப்பட்டு தான் வரணும். ஓகேவா? ரைட். அப்புறம் இந்தியான்னு ஏன் சார் பேர் வச்சான் அதுக்கு? இந்திய துணைக்கண்டம். இந்தியா அப்படின்னா சிந்து நதின்னு ஒன்று இங்கே ஓடுது. இங்கே இப்போ பாகிஸ்தானில் ஓடிக்கிட்டு இருக்குது. சீனாவில் உருவாகி அப்படியே வந்து இமயமலையை குடஞ்சிக்கிட்டு வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து அங்கே போய் கலக்குது. இந்தியாவுக்குள்ளே வரணும்னா ஒரே வழி தான். இந்த பக்கம் கைபர் போலன் பாஸ்லாம் இருக்கும். மேப்பு பார்த்தீங்கன்னா முழுவதையும் மனசில் வச்சுட்டு பார்க்கணும். அங்கேருந்து எந்த நாட்டுக்காரன் இந்த 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 நிலப்பகுதிக்குள்ளே என்ட்ரானாலும் முதல்ல அவன் பார்க்குற இடம் எது? சிந்து சமவெளி தான். சிந்து நதி ஓடக்கூடிய இந்த சமவெளி. ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. சமவெளிங்கிறத ஜாகிரஃபியில் யூஸ் பண்ணியிருப்போம். வேலி. சிந்து நதி ஓடி அங்கே ஒரு சமமான நிலப்பகுதி உருவாக்கி வச்சுருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து நதி ஓடுது. அந்த சிந்துன்ற வார்த்தை தான் என்ன ஆகும்? மருவி இந்துவாக மாறிடும், இந்தியா. அப்போ இந்தியான்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? சிந்து நதியிலேருந்து வந்தது தான். இப்போ அதையும் மாற்ற பார்க்குறானுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்தியான்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு? சிந்து நதி. அதுதான் மருவி வேணாமா மாறிடுச்சு, இந்தியான்னு வந்துச்சு. இந்தியன் சப்காண்டினன். சார் இந்து மதத்துலேருந்து வந்து சார் கிடையாது. இந்துன்ற மதன்றதே இங்கிலீஷ்காரன் வந்தவொன்னே தான் உருவாக்கியிருப்பான். வரலாறில் பார்ப்போம். உண்மையான வரலாறு என்னோடய ஐடியாலாம் எதுவுமே கிடையாதுங்க. அங்கே என்ன வரலாறு இருக்கோ அப்படியே சொல்ல போகிறான். சரியா? வரலாற்று அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ரைட், பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ புரிஞ்சுதா? இந்திய துணைக்கண்டத்தில் நடந்த வரலாறு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் நம்ம சிஎம் கூட சொல்லியிருப்பார். அவன் ஏதோ உங்கள் அப்பா அம்மாலாம் ஏதோ ஒரு கட்சிக்காரராக இருந்திருக்கலாம். அதனால் இவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டான். அவன் ஏதோ போய் விட்றான்டா ஓட்டு வாங்கிறதுக்காக நினச்சிருப்போம். பல அர்த்தம் இருக்குது அதுக்கு. இந்தியாவோட வரலாறை, இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறை தெற்குலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த பூர்வகுடி மக்கள் எங்கே தான் இருக்கான்? இங்கே தான் இருக்கிறானுங்க, நம்ம முன்னோர்கள் தான். அதனால தான் சொல்லியிருப்பார் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறை. இந்திய துணைக்கண்டம்னா இது இந்த பகுதியெல்லாம். அதனால் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த வரலாறு அதில் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. உண்மையான வரலாறு பார்ப்போம். ஒரு கட்சியெல்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்க. தெரிஞ்சு புரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் புரிஞ்சு வச்சுருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் இப்போ திரும்ப ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க. பார்ப்போம். அதான் உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ என்ன பார்த்தோம்? அந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு, மக்கள் எப்படி வாழ்ந்தான், அதான் தெரிஞ்சுக்க போகிறோம். 6th இருக்குது. அப்புறம் கிமுனா என்ன, கிபினா என்ன தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அடுத்தது நூற்றாண்டுனா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எதன் அடிப்படையில் அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அடிப்படையில் என்ன இருக்குது? 3 வகையாக பிரிக்கிறான் வரலாறு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம். 2க்கு நடுவில் இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்குது. முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட ஆவணம் எதுவும் இருக்காது. அவன் பயன்படுத்தின கருவி எச்சம் தான் இருக்கும். அதோடு சேர்த்து எழுதப்பட்ட ஆவணம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வரலாற்று காலம். வட இந்தியாவில் வரலாற்று காலம்னு அவங்களா சொல்லிக்கிறானுங்க, வேத காலத்தை சொல்கிறானுங்க. தென்னிந்தியாவில் வரலாற்று காலம் எதுவாமா? சங்க காலம். அதையும் நம்மளை குறைச்சி தான் மதிப்பிடுறானுங்க. அவனுங்க நமக்கு முன்னாடி கொண்டு போயிட்டானுங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்கிறான். அதுவே தெரியாமல் நம்ம முட்டாளாக இருக்கிறோம். நம்ம வரலாறை அழிக்கிறானுங்க. சரியா? ரைட். அடுத்தது பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையில். பொருளாதார நடவடிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்ற அடிப்படையில் 3. இந்த பண்டைய கால இந்தியா வரைக்கும் நிலம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இடைக்கால இந்தியா தொடங்கும் பொழுது தான் நிலம் ஒருத்தனுக்கு சொந்தமாக மாறும்.
அதுவும் ராஜா ஜமீன்தார் அவனுக்கு போகும். அதனால தான் அது இடைக்கால இந்தியா. அப்புறம் நவீன கால இந்தியா இண்டிவிஜுவலுக்கு நிலம் சொந்தமாக போகுது. அந்த அடிப்படையில் தான் 3ஆக பிரிக்கிறாங்க. பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன கால இந்தியா. அதோட காலம்லாம் எவ்வளவு? மொட்டையை எடுத்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தைகளை என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு எது வரைக்கும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரணும். கேள்வி கேட்கணும். என்னடா இதுனா என்ன புரியலாம், திரும்ப கேள்வி கேளு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், வந்து கேளுங்க. என்கிட்ட கேள்வி அறிவு வளர்த்துக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பே கேள்வி கேட்குறது. சரியா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா மறக்காது. சரி, அப்புறம் கேள்வி, இது எந்த காலகட்டத்தில் வரும் எடுத்து பாருங்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பண்டைய கால இந்தியா, ஏன்சியன் இந்தியா. 6லேருந்து 18 வரைக்கும் இடையில வர்றதுனால இடைக்கால இந்தியா. 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 47 வரைக்கும் என்னது? 1947 நவீன கால இந்தியா. கேள்வி கேட்டுட்டு அப்படி வரணும். அப்போ மறக்காது. சும்மா எடுத்து புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரியா? ரைட். துணைக்கண்டம்னா என்ன? இந்திய துணைக்கண்டம்னு பேர் எப்படி வந்துச்சு? இதுதான் ஆசியா. மொத்த ஆசியாவும் இவ்வளோதான். அதில் இந்த பகுதி இந்திய துணைக்கண்டம். நிறைய கதை சொல்லுவானுங்க. ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீதோசன நிலையும் எங்கே இருக்குது? இந்த நிலப்பரப்பில் இருக்குது, அதனால் துணை கண்டன்வானுங்க. அப்படி கிடையாது. கண்டத்துக்குள்ளே இந்த லேண்டு வந்து தனியாக துண்டாக கிடக்குது, அதனால தான் அதுக்கு பேர் துணை கண்டம். சரியா? ரைட். பிரேக் எடுத்துக்கங்க, போயிட்டு வந்து பார்ப்போம்.